ஆம், முக்கியமான நன்றி வந்து துருவுக்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னார், நான் சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கே புரியல அது. நான் ஒரு ஒரு விஷுவல், இந்த படத்துக்கு விஷுவல் ஸ்டைல் இதுதான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, இது கரெக்டாக தான் இருக்கா இந்த அப்ரோச் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யாருனா ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுனா, ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோன்ற கான்ஃபிடென்ட் வரும். ஸோ என்னுடைய இயக்குனருக்கும் முன்னாடி என்னோட ஹீரோ துருவ் தான் சொன்னார். ஸோ அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவருக்கு என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இந்த மேடை, இன்னைக்கு இவ்வளோ கால் வருது, இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி, நிறைய கேமராமேன் ஃபோன் பண்ணுறாங்க. என்னோட குரு ரத்னவேல் சார் ஃபோன் பண்ணி நிறைய விஷ் பண்ணார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து மாரியண்ணன் தான். ஸோ அவரை நான் ரொம்ப நம்பினேன், அவரும் என்னை நம்பினார். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்த விஷுவல் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவர் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன காமிச்சாரோ, என்ன வேணும்னு நினச்சாரோ, ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருந்த டிமாண்டு கொஞ்சம் தான், எனக்கு இது இருந்தால் போதும், இது இருந்தால் போதும் தான் சொன்னார். அவர் ஆல்ரெடி தெரியும், அவரோட பாலிடிக்ஸ் தெரியும். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருந்து நினைக்கிறேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது எனக்கு பிரின்ஸ் என்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார். ஸோ அதில் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வரும். எப்படின்னா ஒரு ஃபில்ம் மேக்கர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எலாபரேட்டாக ஒரு கிளாஸ் வந்து போச்சு. இப்போ அதுக்கு வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அப்போது யாரும் இல்லை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது எனக்கு அவ்வளோ புரியல. அப்போ அவர் கூட பேசினது, எந்த படங்களில் எந்த கருத்தெல்லாம் தப்பாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் அண்ணன் வராரு, அட்டகத்தி மூலயமா வராரு. அப்புறம் அவர் எடுத்த மெட்ராஸ் திரைப்படம், அவர் கிரியேட் பண்ண டிஸ்கஷன், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றதுக்கு. முக்கியமான எக்ஸாம்பிள், ஒரு மாடலாக வந்து ரஞ்சித் அண்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் மாரியண்ணன். ஸோ இன்னைக்கு சினிமா வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்குது, கொஞ்சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் கொஞ்சம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்னா அது காரணம் ரஞ்சித் அண்ணனும் மாரியண்ணன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. சினிமாவை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு, சினிமாவை பெட்டராக மாற்றுறதுக்கு அவங்களுடைய படங்கள் இந்த 10-15 வருஷத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய டீச்சர் ஜிபி கிருஷ்ணா, அவருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எடுத்த பாடம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஒளிப்பதிவாளர் என் குரு ரத்னவேலு சார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணது, அவர்கிட்ட கிடைச்ச ப்ராக்டிஸ் தான் இன்றைக்கி வந்து நான் ஏதோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்.